මේ ගීතිකාව ස්වාමින් වහන්සේ මෙතරන්දුර ඔබව කොයි ආකාරයෙන් මඟ පෙන්වීමෙන් ආවද කියන එක නැවත ඔබට මතක් කරන්නා වූ ගීතිකාවක් වෙනවාමයි. இந்த பாடலை நான் போன ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலே கர்த்தர் யார் என்பதை அவர் எனக்கு வெளிப்படுத்தினதனாலே இந்த பாடலை எழுதினேன். මේ ගීතිකාව මම පෞගේ කාලේ තාමත් අමාරුම කාලය තුල ගමන් කරන විට ස්වාමින් වහන්සේ කවුද කියා තේරුම් ගත්ත දෙන්නා වූ අවස්ථාවක ලියවුණා වූ ගීතිකාව. இதுவரை நடத்தினி இனியும் நடத்தி பார்த்துக் கொள்வேன். இதுவரை நடத்தி இனி நடத்தி பார்த்துக் கொள்வேன். ஏகோவாயிரே என் தேவையாவும் சந்தித்தீர். என்னோட பாருங்க மைக் ஆஃப் பண்ணிட்டு கடந்து வந்த பாதையில் நான் பார்க்கிறேன். சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையில் நான் பார்க்கிறேன். சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. மாற்றமாக பெருந்தார் மெசராந்துரகேனா யெகோவா யாயிரே சபையும் கருவும். மாற்றமாக பெருந்தார் மெசராந்துரகேனா யெகோவா யாயிரே சபையும் கருவும். Jehovah Yireh, Jehovah Yireh, magicite, matusai, ubai. Jehovah Yireh, Jehovah Yireh, magicite, matusai, ubai. அவருக்கு Mage piya devindu mobai, mage jeevite matasai me ubai. Mage piya devindu mobai, mage piya devindu mobai, mage jeevite matasai me ubai.
ஆமென். சுவாமியின் வாசையாப்பா கர்த்தர் நல்லவர். ஓகே, இங்க இருக்கிற அநேகர் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள பாஸ்டரா இருக்கிறீங்க. அதனால நான் ரொம்ப அடிப்படையில இருந்து பேசாம இன்றைக்கு ஆராதனை என்கிற அந்த அர்த்தமே மாறிக்கொண்டிருக்கிறது. அநேக நேரத்துல ஆராதனை என்றாலே வெறும் பாடல்ங்கிற ஒரு மட்டத்திலே கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். டிரான்ஸ்லேட் பண்றாங்களா இல்ல நானே சிங்களத்துல சொல்லணுமா? நான் பண்றேன். මේ ස්ථානයේ ඉන්න ඔබ සියදනාම ඉතින් දේවදාසයෝ ඔබ පාලකවරු ඉතින් අද කාලේදී අපි දකින්න විට මේ නමස්කාර කියන දේ නිකම් මේ ගීතිකාවට විතරක් ඒක මට්ටු වෙලා නැත්නම් ඒක විතරක් කරගෙන ගියොත් හරි කියන තත්ත්වයටපත් වෙලා තිබෙන කාලයක්. பாடலுக்கும் அப்பாற்பட்டதுதான் ஆராதனை. அது ගීතිකාවටත් එහා ගිය එක තමයි මේ නමස්කාරය. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் மகிமைப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய முதலாவது நோக்கம். අපගේ ජීවිතේ දෙවියන් වහන්සේ මහිමට පත්වන එක තමයි පළවෙනිම උන්වහන්සේගේ බලාපොරොත්තුව. நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் இயேசு மகிமைப்பட வேண்டும். අපගේ සියලුම ක්‍රියාව තුළින් ජේසුස් වහන්සේ මහිමට පත් වෙන්න යුතුයි. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் அநேக கனிகளை கொடுப்பதினால் பிதா உங்களிலே மகிமைப்படுவார் என்று. யோஹான் 15 පරිච්ඡේදයේ යේසුස් වහන්සේ ප්‍රකාශ කරනවා නුඹලා බෝ ඵල දරන කොට මාගේ පියාණන් වහන්සේ මහිමට පත් වෙනවා කියලා. நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாய் இருப்பதை பார்த்து உலகம் நீங்கள் என்னுடையவர்கள் என்பதை அறிந்து கொள்ளும். නුඹලා එකිනෙකා අතර තුල ප්‍රේමණීව සිටින එක දැකලා ලෝකයා දැනගන්නවා නුඹලා මා සමග සිටගෙන ඉන්නවා කියලා. நம்முடைய attitudes, நம்முடைய என்ன சொல்றது, நம்முடைய கேரக்டர் ஆராதனை. අපගේ ජීවිත රටාව නැත්නම් අපේ ගුණාංගයේ තාමත් වැදගත් නමස්කාරය තුල. நான் எடுத்த எல்லா நோட்ஸையும் உங்களோட இப்ப பேசல. நான் உங்களிலே அநேகர் அறிவேன். நீங்கள் எல்லாம் நல்ல தேவனால் பயன்படுத்தப்படுகிற பாஸ்டர்ஸா இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு அடிப்படையான காரியத்தை நான் உங்களோடு பேச விரும்பவில்லை. உங்களுடைய ஆராதனை கொடுக்க தேவையா இருந்தால் நான் இந்த நோட்ஸை உங்களுக்கு தருகிறேன். මං තියනම මගේ සටන් ටිකම මම ඔබට දැන් කතා කරන්න යන්නේ නැහැ. මන්ද ඔබ සියදනාම දේවකතිවරු මම බෝ පාලකවරු මෙතන දන්න අය ඉන්නවා. ඉතින් ඔබට අවශ්‍ය නම් ඒ සියලුම නෝට්ස් ටික මම ඔබට ලබා දෙන්නත් මම සූදානම් සිටිනවා. ஆகவே நான் உங்களோட பிராக்டிக்கலா பேச போகிறேன். ඉතින් අපි ප්‍රැක්ටිකල් සම්බන්ධව ඔබට මම කතා කරන්න කැමතියි. அதாவது பாருங்க, இன்றைக்கு சபை ஆராதனைகள்ல இன்னைக்கு பாஸ்டர்ஸா இருக்கிற நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. පාලකවරු වන ඔබ අවදානම් කළ යුතු කාරණාවන් සභා நமஸ்காரය තුල තිබෙනවා. ஏனென்றால் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார் சமாரிய ஸ்திரிக்கு. யோவான் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 2 காரியங்கள் நாங்கள் அங்கே முக்கியப்படுத்துகிறார். ஆராதனை யோவான் 4 පරිච්ඡේදයේ සමාරිය ස්ත්‍රියට කාරණා දෙකක් යේසුස් වහන්සේ උතනින් කතා කරනවා. அவர் முதலாவது அவளுக்கு கற்றுக் கொடுக்கிறார், இப்பொழுது நீங்கள் இந்த மலையில் மாத்திரமல்ல எருசலேமிலும் மாத்திரமல்ல, அப்படின்னா ஆராதனை என்கிற அந்த ஆராதனை இப்பொழுது ஒரு இடத்தை சார்ந்ததாக அல்ல என்பதை அவளுக்கு வலியுறுத்துகிறார். ඒට යේසුස් වහන්සේ කියනවා
මෙන්න මේ කන්ද විතරක් නෙවෙයි නැත්නම් ජෙරුසලම් විතරක් නෙවෙයි ඒ කියන්නේ ඒ තුලින් මොකද උන්වහන්සේ කතා කරන්න එන්නේ නමස්කාර කියන දෙයක් එක ස්ථානයකට කැටි වෙච්ච නැත්නම් සම්බන්ධ වෙච්ච දෙයක් නෙවෙයි. பழைய ஏற்பாட்டு காலத்திலே நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீர்கள். ஆராதனை என்பது அது ஒரு மோசையின் கூடாரம், தாவீதின் கூடாரம் என்று அங்கே ஒரு டெபனிக்கல் சிஸ்டம் இருந்தது. පරණගිවිසුම ඔබ මෝසස්ගේ කාල ඔබ දකින්න විට ඒ කාලේදී ඒ මෝසස්ගේ කුඩාරම දාවිද්ගේ කුඩාරම මේ විදියට අර කුඩාරමට අර ටෙබනිකල් කියන ඒ දේවල්ට විතරක් සීමා වෙලා තමයි නමස්කාරය තිබුණේ. புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்லுகிறார், நீங்களே என்னுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. නමුත් අලුත් ගිවිසුමට අපි එන විට නුඹලාම මාගේ දේව මාලිගාව කියලා යේසුස් වහන්සේ අපිව සඳහන් කරනවා. பவுல் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமா இருக்கிறார் என்பதை அறியீர்களா என்று சொல்லுகிறார். පාවුල්තුමා ප්‍රකාශ කරනවා නුඹලා දෙවියන් වහන්සේගේ මාලිගාව බවද දෙවියන් වහන්සේගේ ආත්ම වහන්සේ නුඹලා තුල වාසය කරන එක නුඹලා නොදන්නතු සිටිනවද කියලා පාවුල්තුමා ප්‍රකාශ කරනවා. ஆனால் நாம் இந்த காரியத்தை நாம் நம்முடைய மக்களுக்கு சொல்லிக் கொடுக்காததினாலே ஜனங்கள் ஆராதனைக்காக ஆலயத்தை மாத்திரமே தேடி வருகிறார்கள். මේ කාරණාව අපි හරියට මිනිස්සුන්ට කියා දීලා නැති හින්දා මිනිස්සු නමස්කාරය කරන්න දෙවියන් වහන්සේගේ මාලිගාව විතර සභාව විතරක් සොයාගෙන ඉන්නේ. இன்றைக்கும் திரும்ப அந்த பழைய ஏற்பாட்டு முறைமைக்கே சபையை நாம் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். අදටත් අපි පරණ ගිවිසුම ඒ පුරුද්දට අපි සභාව අපි ගෙනියනවා කියලා මම හිතනවා. இன்றைக்கும் ஒரு ஸ்தானத்தை நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். අදත් අපි යම් තත්ත්වයක් නැත්නම් තැනක් අපි මිනිසුන්ට අපි ප්‍රකාශ කරමින් සිටිනවා. ஆகவே தான் இன்றைக்கு ஜனங்களுக்கு சபைக்குள்ளே வரும் பொழுது இருக்கிற பயபக்தி சபை விட்டு போனோன்னு இல்லாம போயிடுது. ඒ නිසා තමයි අද සභාව ඇතුළට එනකොට මිනිසුන්ට තියෙනා වූ ඒ භක්තිවන්තකම සභාවෙන් එළියට පිටට ගියාට පස්සේ ඒ භක්තිවන්තකමක් නැත්තේ. அவங்க சபைக்குள்ள வந்தோடனே அங்க ஆண்டவர் இருக்கிறாருங்கிறது உணர்றாங்க. அதனால பாத்தீங்கன்னா சபைக்குள்ள யாருமே முறுமுறுக்கிறது இல்ல, ஒருவரோட ஒருவர் கோபப்படுகிறது இல்ல, ஒருவரை ஒருவர் எரிந்து விழுகிறது இல்ல. அங்க அவங்களுடைய சாந்தம் வெளிப்படுகிறது. සභාව ඇතුළට ආවම එකිනෙකාට ගරු කරනවා, යටත්කම තියෙනවා, කේන්ති ගන්නෙ නැහැ, එකිනෙකාට ප්‍රේම කරන හැමදේම කරනවා, හොඳ විදිහට ඉන්නවා. ஆனா சபை விட்டு வெளியே போனோடனே சலனத்தில் ஊழியர்களா இருக்கிற நாம் கூட அப்படித்தான் ஆகிரும் பாருங்க. නමුත් සභාවෙන් එළියට ගියාම සමහර විට දේව සේවිකයෝ වෙලා ඉන්න මම පවා ඒ තැන තමයි. நாம் நம்முடைய ஜனங்களோடு இருந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, அவர்கள் மத்தியிலே இருந்து ஊழியம் செய்யும் பொழுது, நாம் நமக்குள்ளே இருக்கிற சாந்தம், சிலவில்லை நமக்குள்ளே இருக்கிற தாழ்மை, நமக்குள்ளே இருக்கிற பொறுமை நம்முடைய வீட்டுக்கு போகும் பொழுது வர மாட்டேங்குது. අපි මනුෂ්‍ය සමග අපි සභාවේ නමස්කාර කරනකොට තියෙන ඒ සමාදානයේ ඒ ඉවසිලිවන්තකම අපි නිවසට ගියාම එළියට ගියාට පස්සේ ඒ ඉවසිලිවන්තකම ඒ සමාදානිය ඒ යටත්කම අපි තුල දකින්න බැරි වෙනවා. நான் கேள்விப்பட்டேன் இங்க இருக்கிற எல்லாமே பாஸ்டர்ஸ்னு சொல்லுகிறபடினாலே நான் இப்படி பேசுகிறேன் உங்களோடு. මට ආරංචි වුණා මෙතන ඉන්න සියලු දෙනාම දේවදාසියෝ කියලා. ඒ නිසා මම මේ ආකාරයෙන් කතා කරනවා. உங்களை நான் கனப்படுத்துகிறேன். நீங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் இந்த தேசத்துக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம். මම ඔබට ගරු කරනවා. මන්ද ඔබ ආශිර්වාදමත් මේ දේශයට ආශිර්වාදමත් පුත්‍රයෝ. நீங்கள் நீதிமான்கள். நீங்கள் இந்த தேசத்திலே பெருகி இருக்க வேண்டும். ඔබ ධර්මිෂ්ඨයෝ. ඔබ මේ දේශයේ පුරාවටම ඔබ පෙතිරලා තියෙන්න ඕනේ. இந்த பவுல் சொல்லுகிறார், இந்த தேகத்தில் நான் குடியிருப்பது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று. පාවුල්තුමා කියනවා මේ ශරීරය තුළ මම ජීවත් වෙන එක ඔබට ආශිර්වාදයක් වෙන්න ඕනේ කියලා. சில நேரத்துல ஊழியத்து நிமித்தம் நிறைய நேரத்துல போதும் கத்தாகன்ற எண்ணம் நமக்கு வந்துருது பாருங்க. සමහරට සේවයේදී සමහර තැනක අපිට කියනවා අනේ ස්වාමී දැන් නම් මට ඇති කියන තත්ත්වයක් අපිට සමහර තැන් වලින් එනවා. சில நேரத்துல மனுஷன் நமக்கு செய்கிற துரோகங்கள், நம்மை பேசுகிற வார்த்தைகள் நம்மை සමහරට මිනිස්සු අපිට කරන වචනවල මිනිස්සු අපිට
දක්වන දේ ප්‍රතිචාරය ඒ දේවල් නිසා අපිට ගොඩක් රිදෙනවා. அப்ப நிறைய இடத்துல நம்மளே போதும் கர்த்தாவே என்றோம் பாருங்க. ඒ අපගේ අවස්ථාවක අපි කියන අනේ ස්වාමී දැන් නම් මට ඇති කියලා අපි කියනවා. சமீபத்தில் ஒரு ஊழியக்காரோட பேசுன பொழுது அவர் சொன்னாரு, கர்த்தர் சீக்கிரம் என்னை எடுத்துக்கொள்ளட்டும்னு நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர்னாரு. මේත කාලෙකදී එක දේවදාසෙක් සමග මම කතා කරන විට එතුමා කිව්වා නේ ස්වාමී මාව ඉක්මනට ඔබ වහන්සේ වෙතට අරගන්න කියලා මම යාත්නා කරා කියලා කිව්වලු. ஏன்னா அவங்க இந்த பூமியில இருக்கிற பிரச்சனைகளை பெரிதாய் நினைக்கிறதுனால அப்படி என்ன வருது பாருங்க. මන්ද මේ පොළවේ තියෙන ප්‍රශ්න ටික දකින්න විට ඒ වගේ සිතිවිල එනවා පාස්ටර් කියලා ප්‍රකාශ කළා. ஒரு ஆராதிக்கிற மனுஷனுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான குணாதிசயம் அவன் சூழ்நிலைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும். නමස්කාර කරන දේව දාසයාගේ ජීවිතේ තමයි වැදගත්ම දේ තමයි යාගේ වාතාවරණය නැත්නම් අවස්ථාව එනකොට ඒ අවස්ථාව ස්වාමින් වහන්සේ තුල දකින්නා වූ මිනිසෙක් වෙන්න ඕනේ. எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் நாம் எல்லா சூழ்நிலைகளுக்கு மேலாக கர்த்தரை பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். සියලුම අවස්ථාවේදී සියලුම වාතාවරණයේදී ස්වාමින් වහන්සේව ඒ අවස්ථාවට වඩා ඉහළ විදියට අපි බලන්න ඕනේ. நீங்கள் எருசலேமில் ஆராதிப்பது நல்லது. ඔබ ජෙරුසලමේ නමස්කාර කරන එක යහපත්. மலைகளிலே ஆராதிப்பது நல்லது. කඳුකරට ගිහිලා නමස්කාර කරන එක යහපත්. நீங்கள் ஜனங்களோடு கூடி ஆராதிப்பது நல்லது. ඔබ සෙනග සමග එකට වාඩි වෙලා නමස්කාර කරන එක යහපත්. ஆனால் உங்கள் பிரச்சனைகள் மத்தியிலே தேவனை ஆராதிக்க முடிகிறதா? சிலர் நான் சொல்றேன் ஆராதிக்கிறதுனா பிரச்சனைகள் மத்தியில பாட முடியுதான்னு கேட்கல. பிரச்சனைகள் மத்தியிலே உங்கள் பிரச்சனையை காட்டிலும் தேவன் பெரியவர் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறதா, பார்க்க முடிகிறதா? නමුත් ඔබ ප්‍රශ්න ගැටලු අතර තුල ඔබට නමස්කාර කරන්න පුළුවන්කමක් තිබෙනවද? ඒ කියන්නේ ඔබ නිකන් ගායනා කරන එක විතරක් නෙවෙයි. ඒ ප්‍රශ්න අමාරු අතර තුල ඔබට ස්වාමීන් වහන්සේට නමස්කාර කරලා ගායනා කරන්න පුළුවන්කමක් තිබෙනවද? நாம் கூடி ஆராதிக்கும் பொழுது பெரியவர் என்று பாடுகிறோம். ஆனால் சில நேரத்துல மனுஷன் பேசுகிற வார்த்தைகளை நாம் வாழ்க்கையிலே பெரிதாக எண்ணுகிறோம். අපි උසස් උතුම් කියලා අපි නමස්කාර කරනවා. නමුත් අපේ ජීවිතයේ ප්‍රශ්න ගැටලු එනකොට අපි වචනෙන් අපි ප්‍රකාශ කරන්නේ කොයි වගේද? சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு தூரமா இருக்கிறோம், உதட்டுல ஆண்டவருக்கு பக்கத்துல இருக்கிறோம். සමහර විට අපේ ජීවිත රටාවෙන් දෙවියන් වහන්සේගෙන් ඈත් වෙලා ඉන්නවා. නිකන් තොල් වලින් විතරක් ස්වාමින් වහන්සේට අපි කතා කරනවා, නමස්කාර කරනවා. சோ முதலாவது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை பெரியவராய் பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். පළවෙනිම අපේ ජීවිතයේ දෙවියන් වහන්සේව උසස් ලෙස අපි දකින්න පුරුදු වෙන්න ඕනේ. எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும், அதாவது இயேசு சொல்லுகிறார், மலைகளில் மாத்திரமல்ல, எருசலேமில் மாத்திரமல்ல, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அப்படின்னா எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் பிதாவை உயர்த்துகிற காலத்திலே நானும் நீங்களும் வந்து கொண்டு இருக்கிறோம். සියලුම වෙලාවෙදී සියලුම කාලයේදී ස්වාමීන් වහන්සේව සියලු ස්ථානයේ නමස්කාර කරනා වූ ඒ අවස්ථාව පැමිණෙනවා. ඒ ජෙරුසලමේ විතරක් නෙවෙයි සියලු අවස්ථාවේදී සියලු ස්ථාන වලින් උන්වහන්සේ නමස්කාර කරනා වූ කාලය කියලා කියනවා. அப்புறம் சொல்லுகிறார், ஆவியோடும் உண்மையோடும். ඊට පස්සේ පසුව කියනවා ආත්මින්ද සෙබේකමින්ද නමස්කාර කිරීම. பாருங்க, தமிழ்ல உண்மை என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் ஆங்கில வேதத்திலே ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத் என்று எழுதப்பட்டிருக்கிறது. දෙමලින් අවංකකමින් කියලා තියෙනවා. ඒ වගේම ඉංග්‍රීසි භාෂාවේ ස්පිරිට් ඇන්ඩ් ට්‍රූත් කියලා ලියා තිබෙනවා. ஆத்மேந்த சத்திய கமெண்ட்னு இருக்கு. அப்படின்னு தான் ஆங்கில மொழிபெயர்ப்ப நம்ம டைரக்டா எடுத்தா இருக்குது. ඒ කියන්නේ ආත්මින්ද සෙබේකමින්ද සත්‍යින්ද නමස්කාර කරන කියලා තමයි ඒකින් පරිවර්තන කරාම එන්නේ. உண்மை என்பது சூழ்நிலையை குறித்த அறிவு. ඒ අවංක නැත්නම් ඒ සත්‍ය කියන්නේ ඒ අවස්ථාව තමයි ඒක ප්‍රකාශ වෙන්නේ. සෙබේකම. சத்தியத்தாவே சத்தியம் என்பது
அது தேவனை குறித்ததா இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை குறித்ததா இருக்கிறது. සත්‍යතාව කියන්නේ ඒක දෙවියන් වහන්සේ ගැනත් ජේසුස් වහන්සේව මත තමයි ඒක ප්‍රකාශ වෙන්නේ. இன்றைக்கு அநேக நேரத்திலே ஆராதனையிலே மனுஷர் எதை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் சத்தியத்தை அல்ல, சூழ்நிலைகளை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். අද මිනිස්සු බොහෝ වෙලාවට නමස්කාරයේදී සත්‍යතාවේ නෙවෙයි ගායනා කරන්නේ, නමස්කාර කරන්නේ ඒ අවස්ථාව තමයි ඒගොල්ලෝ නමස්කාර කරන්නේ. ගොඩක් දුරට අද සභාවන් තුල නමස්කාරය කියන ඒ වචනේ තිබ්බට නමස්කාරය සැබෑ නමස්කාරය සභාව තුල නැහැ. ඇයිද නම් නමස්කාර කියලා යුත්තේ සැබෑකමින් ආත්මෙන් හා සත්‍යකමින්. உண்மையாக அநேகமாக சபைகளில் நமஸ்காரங்கள் அங்கே நடக்கும்போது உண்மையான நமஸ்காரம் இல்லை. ஏனென்று சொன்னால் அங்கே சத்தியத்துக்குரிய காரியங்கள், உண்மையான அந்த நமஸ்காரங்கள் சபையில காண முடியாமல் இருக்கிறது. 100ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். සිවනි ගීතිකාවේ කියනවා ස්වාමීන් වහන්සේම දෙවියන් වහන්සේ කියලා දැනගන්න කියලා වචනයක් ප්‍රකාශ කරනවා. தமிழ்ல அறிதல் என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால் இன்டர்மெசி, அதாவது தேவனோடு உண்டாகுகிற உறவை குறிக்கிறது. ඒ දැනගන්ම කියන ඒක දෙමළෙන් තියෙන ඒ තේරුමත් එක්ක බලනකොට දෙවියන් වහන්සේ සමග තියෙන සම්බන්ධතාවය මත ඒක සඳහන් වෙනවා. அதாவது ஒரு கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் ஒன்றாகும் பொழுது அந்த செயல்பாட்டுக்கு வேதத்திலே அறிதல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. සාම්ප්‍රස්යාස භාර්යාව එකිනෙකා තේරුම් ගන්නවා කියන එක එකිනෙකා සම්බන්ධ වෙන බව දේව වචනින් සඳහන් කරනවා. அதாவது சரீர ரீதியாய் எல்லா அவங்களுடைய சோல் அண்ட் ஸ்பிரிட் எல்லாத்துலயும் அவங்க கனெக்ட் ஆகுறாங்க. ශාරීරිකවද ආත්මිකව සියලුම ආකාරයෙන් ඒගොල්ලෝ සම්බන්ධ වෙන එක එතනින් සඳහන් කරනවා. அதாவது தேவனை அறிகிற அறிவினால் வருகிற ஆராதனை. දෙවියන් වහන්සේව දැනගන්නා වූ දැනගැන්වීම තුලින් එන්නා වූ නමස්කාරය. அப்ப வேதம் சொல்றது சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். සත්‍යතාවය නුඹලා දැනගන්න ඕය, සත්‍යතාව නුඹලාව නිදාස් කරන්න ඕය කියලා දේවචන කියනවා. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். යේසුස් වහන්සේ ප්‍රකාශ කරා මමද මාර්ගයද සත්‍යද සැබෑකමද කියලා උන්වහන්සේ කිව්වා. ஆகவே நான் விரும்புகிறேன், கர்த்தருடைய ஊழியக்காரர்களாய் போதகர்களாய் இருக்கிற நீங்கள் இந்த காரியத்தை அடுத்த சந்ததிக்கு நீங்கள் கற்றுக் கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன், கற்றுக் கொடுத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். මම බලාපොරොත්තු වෙනවා මේ සත්‍යතාවය ඊළඟ පරම්පරාවට ඔබ ලබා දෙයි, ඒ වගේම ඔබ උගන්වලා ඇති කියලා මම විශ්වාස කරනවා. මේ ඔක්කොමලාට සිංහල තේරෙනවද? සිංහල තේරෙනවා මම සිංහලෙන්ම යන්නම්. මට සිංහල බරපතල වචන තිබ්බනම් පාස්ටර් මම පොඩ්ඩක් අඬ ගන්න මට උදව් කරන්න. எல்லாருக்கும் சிங்களம் புரிகிறபடினாலே சிங்களத்திலேயும் அவர் போகிறேன் என்று சொல்கிறார். யாருக்காவது சிங்களம் புரியாதவர்கள் ப்ளீஸ், சிங்களம் தெரியாதவங்க யாராவது இருந்தா நீங்க உங்க மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க தெரியாதுன்னு. பாஸ் சிங்களம் நமக்கு தெரியாது. என்ன பிரதர்? சிங்களம் தெரியாதம்மா. ஓகே, தமிழ்ல வர சிங்களத்துல அடையாள இருப்போம். ஓகே, இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். இயேசு சொன்னார், மமாய் மார்க்கத மமாய் சத்திய ஜீவனே කියලා. அப்புறம் சமாரிய ஸ்திரியை சொல்றார், ஆவியோடும் சத்தியத்தோடும் கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் சத்தியத்தோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று. සමහර ස්ත්‍රී කතා කරනකොට ආත්මින්ද සැබේකමින්ද ස්වාමීන් වහන්සේ සොයාගන්න නමස්කාර කරන එක ගැන කතා කළා. இயேசுக்கும் பிசாசுக்கும் கன்வர்சேஷன் நடக்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை அல்லாமல் வேறொருவரையும் சேவிக்காதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சாத்தானை பார்த்து சொல்லுகிறார். ජේසුස් වහන්සේ යක්ෂයාට තියෙන ඒ සංවාසනයේදී දෙවියන්ස් කිව්වා, නුඹේ දෙවියෝ දෙවියන් වහන්සේ පමණ දෙවියෝ ස්වාමීන් වහන්සේට විතරයි නමස්කාර කරන්න කියලා ලියවිලින් ලියා තිබෙනවා කියලා සඳහන් කළා. அப்ப ஆராதனை என்பது
மகிமை செலுத்துதல் என்பது, அதாவது ஆராதனையிலே தேவன் மாத்திரமே மத்தியஸ்தராய் காணப்பட வேண்டும். නමස්කාරයේදී දෙවියන් වහන්සේ විතරයි ඒ මධ්‍යස්ථාන වෙන්න යුතුයි. இன்றைக்கு நிறைய நேரத்துல ஆராதனையை குறித்து சரியான வெளிச்சம் இல்லாததுனால நிறைய பேர் அவங்களுடைய சூழ்நிலைகளை பாடலாக பாடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். අද නමස්කාරය ගැන තියෙන සත්‍යතාවය හරි අවබෝධයක් නැති නිසා බොහෝ අය ඒ අයගේ වාතාවරණය ඒ අයගේ අවස්ථාව මත තියෙන දේවල් තියාගෙන නමස්කාර කරගෙන ගායනා කරගෙන සිටිනවා. இன்னைக்கு பாத்தீங்கன்னா செக்யூலர் வேர்ல்டு, உலகத்திலே இருக்கிறவங்களும் என்னத்த பாடுறாங்கன்னு கேட்டா புலம்பல பாடுறாங்க. புலம்பல் தான் இன்னைக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. අද ලෝකේ ආය මොනවාද කරන්නේ? ඒ අයට තියෙන විලාපය, ඒ අයට තියෙන දුක, ඒක තමයි ඒගොල්ලෝ ගායනා කරන්නේ. ඒක තමයි ලෝක ආකාරයෙන් ඒක ප්‍රසිද්ධ වෙන්නේ. දැන් කාලේ ගොඩක් කොල්ලෝ බූට් සින්දු කියලාමයි ජනප්‍රිය වෙන්නේ. So ඉතින් මේ දැන් ක්‍රිස්තියානි අය පුරුදු වෙලා අසරණයි මං අසරණයි කියලා. இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் ஐயோ நான் பாவப்பட்டவன் நான் பாவப்பட்டவன் என்று சொல்லி கிறிஸ்தவர்களும் பாடுகிறார்கள். හැබැයි යේසුස් වහන්සේ කිව්වා මම නුඹලාව தனிவම நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று இயேசு சொன்னார். அப்படின்னா உங்களை தனியா நான் விடலன்றாரு. නමුත් යේසුස් වහන්සේ කියනවා මම නුඹලාව අත්හැරියේ නැ තනිකමින් නුඹලාව අත්හැරියේ නැහැ කියලා උන්වහන්සේ ප්‍රකාශ කළා තිබෙනවා. சோ பாருங்க, சத்தியம் என்னன்னு கேட்டா அவர் சொல்லுகிற இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன் என்பதுதான் சத்தியம். සත්‍යතාව නම් මේ ලෝකයේ අන්තිම දක්වා මේ අවසාන දක්වා මා නුඹලා සමග සිටිනවා කියන එක තමයි සත්‍යතාවය. அப்ப என்ன இன்னைக்கு பாடுறவங்க என்ன பாடுறாங்கன்னு கேட்டா අද ගායනා කරනකොට කොහොමද ගායනා කරන්නේ? என்னை கைவிடாதிரும் நாதான்னு பாடுறாங்க. මාව අත්තරින්න එපා ස්වාමිනී කියලා අපි ගායනා කරනවා. சோ இது நமக்குள்ள உண்டாகிற உணர்வு. මේක අපිට ඇතිවෙනා වූ ඇඟීමක්. இது ஒரு சாதாரண விஷயமா சில வேளை தெரியலாம். பட் நம்முடைய அறிக்கை, ஆராதனையிலே நாம் பண்ணுகிற அறிக்கை மிகவும் முக்கியமானதா இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஊழியத்தை பாதிக்கும். නමස්කාරයේදී අපි කරන ප්‍රකාශය ඉතාමත් වැදගත්. ඒක අපේ ජීවිතයට අපේ සේවයට ඒක බලපානවාමයි. நம்முடைய விசுவாசத்தை பாதிக்கும். අපේ ඇදහිල්ලට ඒක බලපෑමක් ඇති කරනවාමයි. அந்த பிசாசு எப்பயுமே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம தேவனை தப்பா புரிஞ்சு கொள்ளுகிறது. යක්ෂයාට ඕන වෙන්නේ මොකද්ද? දෙවියන් වහන්සේව අපි වැරදි ලෙස තේරුම් ගන්න එක තමයි යක්ෂයාට ඕන වෙන්නේ. நான் சமீபத்தில் ஒரு பாடல் கேட்டேன். මම මෑත කාලේදී මම ගීතිකාවකට ඇවුම්කම් දුන්නා. அது என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால் மாயாய் කියන්න මට කිසිවක් නැතේ. நான் என்று சொல்ல எனக்கு எதுவுமே இல்ல. தரமனு சொல்ல எனக்கு எதுவுமே இல்ல அப்படின்றான். அப்படின்னு பாடி இருக்கிறான். இன்னைக்கு நிறைய சர்ச் அதை பாடிட்டு இருக்காங்க. අද බෝ සභාව ඒක ගායනා කරගෙන නමස්කාර කරගෙන ඉන්නවා. சோ அது நமக்கு ஃபீலிங் நல்லா இருக்குது. ඒක ඇඟීමක්, හොඳ ඇඟීමක් අපිට. உணர்ச்சி நல்ல உணர்ச்சி வசமா இருக்குது. අපිට ඒ ඇඟීම්බර ඇති කරන දෙයක් ඒක. ஆனா அது சத்தியம் கிடையாது. නමුත් ඒක නෙවෙයි සත්‍යතාවය. ஏனென்றால் தேவன் நம்மை சிருஷ்டிக்கும் பொழுதே அவருடைய சாயலிலே, அவருடைய ஆற்றலோடு, அவருடைய அத்தனை திறமைகளை நமக்குள்ளே வைத்துதான் இந்த பூமியில உண்டாக்கி இருக்கிறார். මන්ද ස්වාමීන් වහන්සේ අපිව මවනකොටම උන්වහන්සේගේ ස්වරූප වලින් උන්වහන්සේට සමානත්ව උන්වහන්සේ තුළ තියෙන දේවල් ඔක්කොම තියලා තමයි අපිව මවලා තිබෙන්නේ. அதாவது அவர் சொல்கிறார், நம்முடைய சாயலின்படி, நம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக என்று அவர் சொல்லி இருக்கிறார். අපගේ ස්වරූපයෙන් අපිට අපගේ සමානත්වයෙන් මනුෂ්‍යයන්ව මවමු කියන වචනින් තමයි උන්වහන්සේ මනුෂ්‍යව මවන්නේ. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் பிரமிக்கத்தக்க அதிசய விதமாய் உண்டாக்கப்பட்டபடியினாலே உம்மை துதிக்கிறேன். ගීතිකකාරය කියනවා මම පුදුමාකාර විදියට මාව මවන්න ලබා තිබෙනවා කියලා ප්‍රකාශ කරනවා.
பிரமிக்கத்தக்க පුදුමාකාර විදියට உம்முடைய கிரியைகள் ஆச்சரியமானவைகள். ඔබගේ ක්‍රියාව ඉතාමත් පුදුමයි ආශ්චර්යමත්. அவைகளை என் ஆத்துமா நன்றாக அறியும். ඒ දේ මගේ ආත්මය හොඳටම දැනගෙන තිබෙනවා. அப்ப ஆனா பாருங்க, இதுதான் சத்தியம். මේක තමයි සත්‍යතාවය. ஆனா இன்னைக்கு பிசாசு என்ன பண்றான்னு கேட்டா, நம்முடைய உணர்வுகளை புலம்பலாக பாட வைத்துக் கொண்டிருக்கிறான். ஏனென்றால் புலம்பல், நம்ம புலம்பலுக்கு நம்ம புலம்பலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அது பிசாசுடைய ராஜ்யத்துல எந்த தாக்கத்தை உண்டு பண்ணாது. අද යක්ෂ කුමක්ද කරන්නේ? අපි ඔක්කොම අපිව නිතරම විලාප ගී වලින් තමයි නමස්කාර කරන්න ගායන කරන්න පොළඹවන්නේ. මේක සත්‍යතාවයක් වෙන්නේ නැ කවදාවත්. சோ வேதத்திலே நாங்கள் 3 புத்தகங்கள் பார்க்கிறோம். 3 சங்கீத புத்தகங்களே அதிகமான கர்த்தரை துதித்து பாடுகிற பாடல்கள் இருக்கும். அங்கே அடையில புலம்பல் இருக்கும். අපි ගීතාවලිය අපි බයිබලයේ ඉතාමත් පොත් තුනක් අපි බලනවා. ඒකෙන් එකක් තමයි ගීතාවලිය. ඒකෙන් තියෙන ස්වාමීන් වහන්සේට නමස්කාර කරන නැත්නම් ප්‍රශංසා කරන දේවල් තමයි ඒකෙන් ගොඩාක් අඩංගු වෙලා තිබෙන්නේ. அப்புறம் பாத்தீங்கன்னா புலம்பல்னே ஒரு புத்தகம் இருக்குது. ඊට පස්සේ අපි දකිනවා විලාප ගී කියන පොතක්ම බයිබලෙ තිබෙනවා. சில நேரத்துல நாம இந்த புலம்பலையே எடுத்து பாடிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. සමහර විට අපි මේ විලාප ගී එක තරගෙන අපි ගායනා කරගෙන ඉන්නවා. அவங்க யார் ஒரு வசனம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சங்கீதம் 129 நான் சொன்னது போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ඒ වචනය දැන් කවුද කෙනෙක් දැම්මා පස්සේ ஆமா, සරන් நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து இப்ப நான் இங்க வச்சிருக்கிறேன். இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வாசி முடிச்சு நம்ம ஆஃப் பண்ணிட்டு போக வேண்டியது. මේ රෙෆරන්ස් ඔක්කොම මම නෝට් කරගෙන තියෙනවා. දැන් ඒ ටික මම කිව්වම කාලේයයි ඊට පස්සේ අපිට වාලේ යන්න වෙනවා. இது இந்த விழா சாரி ඉන්න 8 නිමිෂ විනාඩි 8යි තියෙන්නේ රයිට්. ඕකේ මම ඒකයි මම නෝට්ස් ඔක්කොම කතා කරේ නෑ තියෙන කෙටි කාලය. දැන් අපි දැන් සභාව යන වාර්තාවරණේ ගැන අපි පොඩි අවබෝධයක්, මේක ඉගෙනීමක් කියන එකට වඩා අවබෝධයක් රයිට්. ඔබගේ நோட்ஸ் எல்லாவற்றையும் நான் தொடர்ந்து கொள்ள நேரம் போதாதபடியினால் ஆகவே சபை தற்போது அங்கு இருக்கிறதான ஒரு காரியத்தை குறித்து ஒரு புரிதலை தான் இப்பொழுது நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். මං ෆ්‍රැන්ක්ලින් එකත් කතා කරා කාලයක් අපිට අම්මනා නම් පැය 3ක විතර කාලයක් අපිට ගත කරන්න පුළුවන් නම් එතකොට පොඩ්ඩක් අපි ඇවිල්ලා ඉගෙනීමේ කාලයකට යන්න පුළුවන් කියලා. பாஸ்டர் பிராங்க்லின் அவரிடத்தில் நான் கேட்டிருந்தேன், ஒரு 3 மணித்தியாலம் காலம் எங்களுக்கு கிடைக்கும் என்றால் ஒரு நல்ல ஒரு பாடத்திட்டத்திற்குள் எங்களால் போக முடியும் என்று நான் கூறியிருந்தேன். ඒක ස්වාමීන් වහන්සේ අපි අමත කෙනාට මේ කාලය එයා ඒ උදා කරලා දුන්නම බලමු. தேவன் எங்கள் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலத்தை அவர் மூலமா ஏற்படுத்தி கொடுத்தால் நாங்கள் அதை எதிர்பார்ப்போம். எபேசியர் 5:18 இருக்கிறது, ஆவியினால் நிறைந்து என்று. ආත්මෙන් පිරි. එපේසි 5:18 කියනවා ආත්මෙන් පිරීලා. සමහරකට අපි ඇඟින් වලින් පිරීලා ගායනා කරනකොට නමස්කාර කරනකොට අපි මොනවද කරන්නේ කිව්වනම් අපේ ප්‍රශ්නේ මැදට ගේනවා. சில நேரத்தில் நாங்கள் நமஸ்கரிக்கும் போது பாடும் பொழுது நாங்கள் உணர்ச்சிகளில் நிரம்புகிறோம். நாம் என்ன செய்கிறோம்? எங்களுடைய பிரச்சனைகளை முதன்மையாய் கொண்டு வருகிறோம். உணர்ச்சியில நிரம்ப கூடாது, ஆவியிலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளாலும் பாடி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ඇඟින් වලින් පිරෙන්න ඕන නැහැ, ආත්මෙන් සා ඒ වගේම සංගීත වලින් පිරීලා උන්වහන්සේ නමස්කාර කරන්න යුතුයි. ஏனென்றால் நம்முடைய ஆவி கர்த்தருடைய ஆவியை அறிந்திருக்கிறது. මන්ද අපගේ ආත්මය ස්වාමින් වහන්සේගේ ආත්මය දැනගෙන සිටිනවා. அப்ப ஆவியும் சத்தியமும் இணைந்துதான் ஒரு ஆராதனையை நமக்குள்ளே இருந்து வெளியே கொண்டு வர வேண்டும். එනම් ආත්මය සහ සත්‍යතාවය එකට එකතු වෙලා තමයි නමස්කාරයේ යා යුතුයි. உணர்ச்சிகள்
நம்முடைய ஆராதனையாய் மாறக்கூடாது. එඟින් බර වෙච්ච දේවල් අපේ නමස්කාරයා වෙන්න වදන. என்னை தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் அன்பு சகோதரன். ஒருத்தங்க பாடின பாட்டு இருக்கிறது. அது ஆக்சுவலி அது நம்முடைய உணர்வு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அது பாடுவதற்கு சில நேரத்துல நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும், கம்ஃபர்ட்டா இருக்கும், நமக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். මා වරදව තේරුම් ගන්න එපා. ප්‍රේමී සහෝදරයා ඒ ගාන කරපු ඒ ගීතිකාව නිකන් ඒ පෞද්ගලික සමාජයට අපිට ඒක නිකන් සැනසීමක් වගේ ඒක දැනෙනවා. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க. I love that song. මම ගොඩක් ඒ මෙලඩි එකට ආසයි. ඒකේ සමහර වචන පෞද්ගලික මට පොඩ්ඩක් කම්ෆර්ට් වෙනවා. අර දේවකුමාර කියන ඒ ගීතිකාව ඒක අහන්න ඒ වචන හොඳයි. නමුත් පෞද්ගලිකව මට ඒකෙන් සමහර දේවල් මට ඒක මම එකඟ නැහැ. ගොඩක් அநேகமாக இந்தியா நமக்கு அதாவது அதிகமான பாடல்கள் இன்னைக்கு உணர்ச்சி அடிப்படையாக வைத்துதான் எழுதப்படுகிறது. අද බෝ ගීතිකාව එංගින් බර වෙච්ච දේවල් තමයි ඒකට ගොඩාක් එකතු කරලා ලියලා තියෙන්නේ. பாருங்க, இந்த சில நேரத்துல சில பேருடைய தனிப்பட்ட அனுபவத்தை கொண்டு வந்து பாடலா எழுதும் பொழுது அது நம்ம சபைக்குள்ளே பாடும் பொழுது நம்ம என்ன பண்றோம், அனனியா சப்ராக்களை பாட வைக்கிறது போல இருக்கு. සමහර අයගේ පෞද්ගලික අත්දැකීම ඒක සභාවට අපි ගෙනලා ඒක ගායනා කරනකොට ඒක අනනියා සප්‍රාල්ගේ කතන්දරය වගේ තමයි යන්නේ. அவங்களுக்கு அனுபவம் இல்லாத அவங்க பாடுவாங்க சபையில ஆண்டோடைய பிரசன்னத்துல தைரியமா போய் பாடுவாங்க. ඒ ආයත අත්දැකීම නැතිදේ දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයට පැමිණ තම ධෛර්යමත්ව ඒගොල්ලෝ ඒක ගායනා කරනවා. நான் ஒரு வாரத்துக்கு முன்பதாக இங்கிலாந்து தேசத்தில் ஊழியத்துக்கு போயிருந்தேன். මම සතියකට ප්‍රථමේ මම ඉංගලන්ත දේශයට මම ගියා. அப்போ ஒரு தம்பி இப்படி பாடினாரு, உம் சித்தத்தை நாம் செய்வதே அதுதான் அதுதான் என்னுடைய போஜனம் அப்படின்னு பாடினாரு. එක මල්ලි කෙනෙක් ගායනා කරා ඔබගේ කැමැත්ත ඉටු කරන එක තමයි මාගේ භෝජනය කියලා එයා ගායනා කළා. அப்புறம் பாடினாரு, வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா உம்மை தவிர. ඊට පස්සේ එයා කිව්වා වෙන කිසි ආසාවක් නැහැ රජතුමනි ඔබ ඇර. முழு சபையும் அவரோட சேர்ந்து பாடினாங்க. මුළු සභාවම එයා සමග එකට එකතු වෙලා ගායනා කළා. அப்ப நான் அவங்க பாஸ்டர் சொன்னேன், நாளைக்கு அந்த தம்பியை ஒரு நாள் லீவ் போட சொல்லுங்க, நம்ம ஒரு 3 hour சேர்ந்து உட்கார்ந்து ஆராதிக்கலாம் அப்படின்னு. මම මේ පාස්ටර් කිව්වා ඒ මල්ලිට කියන්න ඒට පැය 3ක් නිවාඩු දාන්න කියන්න අපි පැය 3ක් එකට වාඩි වෙලා දෙවියන් වහන්සේට නමස්කාර කරමු කියලා. ඒ பாஸ்டர் இல்ல அந்த பாஸ்டர் போய் அந்த தம்பிட்ட கேட்டாரு, தம்பி நாளைக்கு ஒரு ஹாஃப் டே போடலாம்னு கேட்டாரு. அந்த பாஸ்டர் ගිහලා එයා මේ මල්ලිකින් ඇහුවා පුතා ඒට half day නිවාඩු දාන්න පුළුවන්ද කියලා එයා කිව්වා. පාස්ටර් මේ ජොබ් එක යන්නේ පාස්ටර් මේ මම දැන් මේ ළඟදී ජොයින් වෙච්ච ජොබ් එකක් කියලා. பாஸ்டர் என் வேலை போயிரும் பாஸ்டர், நான் கிட்டத்துல ஜாயின் ஆன ஒரு வேலை அப்படின்னு சொன்னார். බලන්න ඒ මනුස්සයත් බොරු කියලා සභාවත් බොරු කියන්න තියලා. பாருங்க அந்த மனுஷனும் பொய்ய சொல்லி சபையும் பொய்ய சொல்ல வச்சு. එතකොට ඔබට තේරෙනවද සමහරවිට මේක hina වෙන්න පුළුවන්. යක්ෂයා නමස්කාරය තුල බොරුව පතුරලා තියෙන්නේ. ඒකයි අද සභාව තුල නමස්කාරයේ බලයක් නැත්තේ. பாருங்கள், இது உங்களுக்கு புரிகிறதா இருக்கும். பிசாசு நமஸ்காரத்திலே பொய்யை பரப்பிக் கொண்டிருக்கிறான், சபைகளுக்குள் பொய்யை பரப்பிக் கொண்டிருக்கிறான். ඔබගේ ජීවිතයටත් මගේ ජීවිතයටත් අදාළ නැති දෙයක් නමස්කාර ගායනයක් වෙන්න බෑ. එහෙමනම් ඒක බොරුවක්. ඒ බොරුව එන්නේ යක්ෂයාගෙන් කියන එක අමතක කරන්න එපා. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே இல்லாதவைகளை நமஸ்காரத்திலே பாடலிலே பாடக்கூடாது. அப்படி செய்வோம் என்று சொன்னால் அது பிசாசினிடத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. එකපාරක් එක්කෙනෙක් ගායනා කරන මගේ මව අතෑරියා මගේ මිතුරන් අතෑරියා කියලා. ஒருவர் இப்படியாய் பாடினார், என் தாய் என்னை கைவிட்டாலும் என் நண்பர்கள் என்னை கைவிட்டாலும் என்று பாடினார். ඒත් ස්වාමීනි ඔබ මාව අතෑරියේ නැහැ කිව්වා. ஆனாலும் தேவனை நீர் என்னை கைவிடவில்லை என்று பாடினார். දවසක් යාළ ගෙදරට යනකොට යාගේ අම්මා යාට බත් බෙද බෙදෙන්නේ. ஒரு நாள் அவருடைய வீட்டுக்கு போகும்போது அவருடைய தாயார் அவருக்கு சோறு அங்கே பகிர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கிறார்.
හැඟීම් බර ගායනාවන් සත්‍යතාවයන් නෙමෙයි ඒකට දෙවියන් වහන්සේ මං හිතන්නේ ඇටියට එයාට ඒක පිළිකුල් වෙනවා. உணர்ச்சி வசப்பட்டு பாடப்படுகிற பாடல்கள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவைகள் அல்ல. காரணம் அவைகள் தேவனுக்கு அருவருப்பானவைகள். பாருங்க, வேதம் சொல்லுகிறது கர்த்தரோ வென்றால் என் மேல் நினைவாய் இருக்கிறார். වචනය කියනවා ස්වාමීන් වහන්සේනා මා කෙරේ උන්වහන්සේ කැමැත්තෙන් ඉන්නවා කියලා වචනය කියනවා. සිතුවිල්ලෙන් සිටිනවා. ස්වාමීන් වහන්සේ මං ගැන සිතුවිල්ලෙන් සිටිනවා කියලා උන්වහන්සේගේ වචනය කියනවා. ඒ කියන්නේ அதாவது தேவன் என்மேல் நினைவாய் இருக்கிறார் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. දෙවියන් වහන්සේ කියනවා නුඹේ මම නුඹව අමතක කරත් මම නුඹව අමතක කරන්නේ නැහැ කියලා උන්වහන්සේගේ වචනේ පැහැදිලිවම කියනවා. தேவனுடைய வார்த்தை சொல்லுது உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. මව තමාගේ පුත්‍රයාව අමතක කරයිද? ඒ වගේ දෙයක් වෙන්න පුළුවන්ද? தாய் தன்னுடைய மகனை மறக்க முடியுமா? அப்படியும் நடக்க கூடுமா? හැබැයි ඒක වුණත් හරි ඒක වෙන්නේ නැහැ. ඒක වුණත් හරි එහෙම වුණත් හරි මම නුඹව අමතක කරන්නේ නැහැ කියලා උන්වහන්සේ පැහැදිලිවම උන්වහන්සේගේ සෙනගට ඔබට මට කියා තිබෙනවා උන්වහන්සේගේ වචනය තුලින්. அப்படி நடக்காது. அப்படியும் நடந்தாலும் கூட தேவனுடைய வார்த்தை சொல்கிறது நான் உன்னை மறப்பதில்லை என்று தெளிவாக கூறுகிறது. හැබැයි ගොඩක් දුරට අපේ ගායන තුල ඇවිල්ලා තිනවා என்ன மறக்காதீங்க விட்டு விலகாதீங்க என்ன மறந்தா நான் என்ன மறந்தா எங்க போவேன் இப்படி எல்லாம் பாடிட்டு இருக்காங்க. වෙලාවට අපේ ගීතිකාවල මොන මාව අමතක වෙන්න එපා. මාව අමතක වුණොත් මට කොයි යන්න සිද්ධ වෙයිද කියලා මම දන්නේ නැහැ කියලා තමයි ගායනා කරන්නේ. මේ මොකද්ද? வேதம் சொல்லுது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ඒව වචනේ කියනවා ස්වාමීන් වහන්සේ අපි ගැන උන්වහන්සේ සීකරනවා නැත්නම් උන්වහන්සේ සැලසුම් කරලා තියෙනවා කියලා. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அப்படின்னா ஏன் அவர் உறங்கல தூங்கலன்னு கேட்டா அவர் உங்கள் நினைவாய் இருக்கிறார். உங்களை குறித்து முன் குறித்த அவருடைய நோக்கத்தை குறித்த நினைவாய் இருக்கிறார். ඊශ්‍රායලේ ගන්නාව ස්වාමීන් වහන්සේට නින්දකුත් නැහැ නිදි බරකුත් නැහැ කියලා කියනවා. මන්ද ඔබ ගැන මං ගැන උන්වහන්සේගේ ඒ ස්තිවිල උන්වහන්සේ කවදාවත් ඒක වෙනස් කරන්නේ නැහැ. நிறைய நேரத்துல நம்ம உணர்ச்சி வசப்பட்டு என்ன பாடுறோம்? என்ன மறக்காதீங்க, கைவிட்டுறாதீங்க, என்னை விட்டு தூர போயிடாதீங்க. බොහෝ වෙලාවට අපි ඇඟින් බරව අපි ගායනා කරන්නේ මාව අමතක කරන්න එපා, මාව අත්තරින්න එපා කියලා තමයි අපි ගායනා කරන්නේ. මට නම් කිසි දෙයක් කරන්න බෑ. எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. මං අසරණ වෙලා நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன். ඒ කියන්නේ කියන්න පුළුවන් හැම බොරුවක්ම අද නමස්කාරය තුලට යක්ෂයා අපිටත් දන්නේ නැතුන කියනවා. சொல்ல முடிஞ்ச எல்லா பொய்களையும் சொல்லி இந்த நாட்கள்ல நம்மளை நமஸ்கரிக்க பிசாசு தூண்டி விட்டுட்டான். වචනේ තුල දෙවියන් වහන්සේ ඔබ ගැන මං ගැන කතා කරපු දේවල් තමයි සත්‍යතාවය. சத்தியம் என்றால் உங்களை குறித்து என்னை குறித்து தேவன் சொல்லியிருப்பவைகள் தான் சத்தியங்கள். யோப்ගේ යාළුවෝ කතා කරපු දේවලුත් බයිබලේ තියෙනවා. உலக நண்பர்கள் பேசப்பட்டவைகளும் வேதாகமத்திலே அங்கு எழுதப்பட்டிருக்கு. யோப்ගේ මිතුරන් කතා කරපු දේවල් බයිබලේ තියෙනවා. யோபுடைய நண்பர்கள் பேசியவைகளும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. හැබැයි දෙවියන් වහන්සේ කිව්වා මගේ 16 වෙනි யோப்மென் ඕන් ඥානමයි பேசவில்லை ප්‍රඥාවන්තෝන් කතා කරේ නැහැ කියලා දෙවියන් වහන්සේ කිව්වා. ஆனால் தேவன் சொல்றார் என்னுடைய தாசனாகிய யோபு போல ஞானமாக பேசியவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. බයිබලේ ඇතුලේ තියෙනවා කියලා හැමදේම අපේ ඒක හැමදේම අපිට ඇප්ලයි කරගන්න ඕනේ නැහැ. வேதத்துக்குள் இருக்கிற காரியங்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் நாங்கள் அவை எங்களுக்கு நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது, எங்களுக்குள்ள எடுத்துக்கொள்ள முடியாது. මේමයි ගීතිකාකාරයා ගොඩක් තැන්වල බලන්න එයාගේ ඇඟින් ගායනා කරන සමහර තැන්වල. சங்கீதக்காரர் அநேக இடங்களில் பார்த்தாலும் அவருடைய உணர்வுகளை அவர் பாடுகிறார். මං කියනවා සමහරකට මේ ඇඟින් බර තියෙන ගීතිකා අපි පෞද්ගලිකව නැත්නම් පර්සනලි අපේ ප්‍රයර් එකේ දෙවියන් වහන්සේ බලලා මොනාරි කිව්වත් අර යාට ඒක අවුලක් නැහැ ෂේප්. එයා අපේ
අපි තට්ටු කරලා රයිට් නැගිටපන් පුතේ කියලා එකන් යනවා. உணர்வு பூர்வமான பாடல்களை எங்களுடைய தனிப்பட்ட தியானங்களிலே ஜெபங்களிலே நாங்கள் பாடும் பொழுது அவர் பரவலப்பா நல்லா வந்து அவர் எங்களை ஆற்றி தேட்டி அவர் நடத்துவார். හැබැයි ඒ ගීතිකාව සභා නමස්කාරය තුල එනකොට අපි මොනවද කරන්නේ කියවනම් මුළු සෙනගම බොරු කියන්න මොකද්ද කියන්නේ උනන්දු කරනවා. දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ அப்படிப்பட்ட பாடலை நாங்கள் சபையிலே பாட வைத்து ஜனங்களை செய்யும் பொழுது நாங்கள் ஜனங்களை பொய்யான காரியத்தை பாடவும் சொல்லவும் நாங்கள் உற்சாகப்படுத்துறதா இருக்கும். අපි කියන අනනියා සප්‍රාල් ඇයි මරුනේ කියලා දන්නවද කියලා සභාවකින් අහනවා. அனனியா சப்ரால் ஏன் மரித்தாள் என்று சபையிலே கேட்கும் பொழுது நாங்க சபை பார்த்து சொல்லுவோம் அனனியா சப்ரால் ஏன் மரித்து போனார்கள் செத்து போனார்கள் தெரியுமா தேவனுடைய சமூகத்திலே பொய் சொன்னார்கள் என்று. අනනියා සප්‍රායි සභාවේ මෙරුණ කියලා අයි දන්නවද? එයා ය දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ බොරු කියපු නිසා මෙරුණ කියලා අපි ප්‍රකාශ කරනවා. ஆனா நிறைய நேரத்துல நம்மள அறியாம சபையே பொய்ய சொல்ல வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. නම අපි බොහෝ වෙලාවට අපි නොදන්නත්වම සභාව බොරු කියන්න අපි උනන්දු කරමින් සිටිනවා. මේක ඔබේ ප්‍රශ්නයකුත් නෙමෙයි මගේ ප්‍රශ්නයකුත් නෙමෙයි. இது உங்களுடைய பிரச்சனையோ என்னுடைய பிரச்சனையோ அல்ல. අපිව දන්නේ නැතුවම යක්ෂයා මොනවාද කරේ මේ සභාව තුළට බොරුව කිලිම ගේන්න නැතුව නමස්කාරය තුලින් එනවා බොරුව සභාවට. எங்களை அறியாமலேயே சபைக்குள் பக்கவாட்டு கூடாக அங்கே பொய்யை நமஸ்காரத்துக்குள் அங்கே பிசாசு கொண்டு வந்திருக்கிறார். උන්වහන්සේ කියන මම ඔබ මගේ අල්ලේ කොටලා තිබෙනවා කියලා. தேவன் சொல்றார் என் உள்ளங்கையிலே நான் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று. එතකොට ගොඩක් අය ගායනා කරනවා මගෙන් ඔබ ඈතට ගිහිල්ලාද? අනේක பாடுவார்கள். ඈත යනවාද මා ඈත යනවාද? அநேகர் பாடுவார்கள் நீர் எங்கே தூர போகிறீர்களா இல்ல அவனை நான் தூர போய் விட்டனா என்று சொல்லி அங்க பாடுகிறார்கள். මේ ගීතිකාව තව සභාව තුළ ගායනා කරනවා. මැලඩි මේ අපේ නමස්කාරය තුළ මැලඩි ලස්සනයි කියලා ගීතිකා තෝරන්න එපා. අපේ எங்களுடைய நமஸ்காரத்துல மெலடி பாடல்கள் அருமையா இருக்குன்னு சொல்லி அங்கே நமஸ்காரத்துக்கு பாடலை தேர்ந்தெடுக்க வேண்டாம். ඔය දේවකුමාරා සෝන් එක ගොඩක් සභාවන් ගන්න ඒකේ තාලේ හරි ලස්සනයි. அந்த தேவகுமார என்கிற பாடலை சபையிலே அநேகர் அதை தேர்ந்தெடுப்பது காரணம் அந்த வரிகள் மிக அருமையா இருக்கிறது. මම අපේ චර්ච් එකට නැගී ගමන් ඒකේ ලීඩ් ගන්න ඒ සෝන් එකේ තමයි මම ලීඩ් පාර්ට් එකක් ගාලා පටන් ගන්නෙ. அங்கே சபையிலே அங்கே நமஸ்காரம் இருக்கும்போது அங்கே அவருடைய கிட்டார்ல அந்த 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 மியூசிக் அவர் அடிப்பார். කට්ටිය නමස්කාර කරනකොට මේ මැලඩි එක තමයි පියානෝ එකේ ගහන්නේ. இந்த மெலடியை தான் அங்கே பியானோலையும் அங்கே அநேகர் நமஸ்காரத்தை ஆரம்பிக்கும் போது அடிப்பார்கள். හැබැයි ඒ ගීතිකාව තුළ ගොඩක් බොරු සංගවිලා තිබෙනවා. ஆனால் அந்த பாடலுக்குள் அநேக பொய்கள் அங்கே ஒளிந்திருக்கிறது. ඒ කියන්නේ பொய் කියන්නේ අපේ ඇඟින් ටික ඒකේ තියෙන වැඩියෙන්. அதுல அதிகமாக உணர்வுகள் தான். ඒක අපේ ඒ ගීතිකාව ලියපු පාස්ටර් මම දන්නවා එයා ගිය පාර මාර්ගය ඔක්කොම එයාගේ මිනිස්ට්‍රි හිස්ටරි එක මට පොඩ්ඩක් දන්නවා. ඉතින් ඒ පාස්ටර් එක ලියනකොට එයාගේ වාතාවරණය එවැනි වාතාවරණයක හිටියා. இந்த பாடலை எழுதிய பாடலை நான் நன்றாக அந்த போதகரை நான் அறிந்திருக்கிறேன். அவர் இந்த பாடல் எழுதும் போது அவர் எந்த சூழ்நிலையில் போனார், அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கூட இதை எழுதினார் என்பதை எனக்கு தெரியும், நான் அறிந்திருக்கிறேன். ඔවෙක මම එකට සේවය කරන්න දෙවියන් වහන්සේ මට වාග්යක් දුන්නා. එයා හොඳ அவர் ஒரு மூத்த ஊழியக்காரர். එයා ඉතාමත් එයා වෙඩීටි දේවදාසෙක්. එතුමා සමග එකට සේවය කරන්න தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தார். හැබැයි මේකට අදාළ නැති මිනිස්සු මේක කියනකොට අතන බොරුවක්. சம்மதமே இல்லாத மனிதர்கள் இதை பாடும் பொழுது அது பச்சை பொய். දෙවියන් වහන්සේ කීප වතාවකම අපිව නපුරෙන් බේරලා තිබෙනවා. தேவன் எத்தனையோ ஆபத்துகளிலிருந்து நம்மை பாதுகாத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ අත හැරලා තිබ්බනම් අපිව අමතක කරලා තිබ්බනම් අද මේ Zoom එකේ ඔබත් නැහැ මමත් නැහැ. தேவன் எங்களை எப்பயாவது அவர் கைவிட்டு இருந்தால் இன்றைக்கு இந்த ஜூமிலே நீங்களும் இல்லை நானும் இல்லை. ඉතින් මොකද්ද කියන්නේ සභා නමස්කාරය තුල ඔබ උනන්දු කරන්න ඔබගේ නමස්කාර කණ්ඩායමට
දෙවියන් වහන්සේගේ වචනය පදනම් වෙච්ච. ඒ කියන්නේ සමහරක් දෙවියන් වහන්සේගේ වචනේ පදනම් වෙච්ච වචනේ කියද්දි අර ඇඟින්බර ගීතිකා ටිකක් සභාව ඇතුළට ගේනවා. අප ගීතිකාකාරය ගොඩක් කියලා තියෙනවනේ. බයිබලේ තියෙනවා ගොඩක් එයාගේ පර්සනල් ඇඬිල්ල තියෙනවා. එයා ගියේ පාරේ එව්ව ගෙනල්ලා අපි සභාව තුල සභාවට ගායනා කරන්න අනුමත දෙන්න නරකයි. ඒක වුණා ඒක එක එක්කෙනාගේ ජීවිතේ ඒක අදාළ නැතිඳා සභාව අපි புலம்புவனுமா பொறு කියන්න. சபையிலே நாங்கள் உணர்வுபூர்வமான பாடல்களை பாடுவதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் சங்கீதக்காரன் அவருடைய பாடல்களை பார்க்கும் அநேக உணர்வுபூர்வமான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நாங்கள் அதை சபையில் உள்ளவர்களை அதை பாடும்படியாக நாங்கள் அவர்களை ஊக்குவிக்கும் பொழுது நாங்கள் அங்கே பொய்யான காரியத்தை அவர்களுக்கு ஊக்குவிப்பதற்கு அது சமமாக இருக்கிறது. ඉන්දියාවේ ஐசக் வில்லியம் කියලා හොඳ song writer කෙනෙක්. ஐசக் வில்லியம் කියන தேவதாசிக் கீதிகாய் ලියනවා අය. நல்ல ஒரு சாங் ரைட்டர். அவர் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். அந்த பாட்டு நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் உயிர் நேசித்தோர் வெறுக்கையிலே මගේ මව මගේ මිත්‍රයෝ මගේ යාළුවෝ මව අත්තරියොත් අත්තරියොත් කිව්වත් හරි කමන්නේ ශරීරී තල්ලුகையில். සෝ හැබැයි එයාගේ ජීවිතේක වුණ සිද්ධියක්. එයාව පොඩි කාලෙම ඒගොල්ලන්ගේ අම්මගේ ඉල්ල හෝම් එකට දැම්මා. එයාගේ ජීවිතේ ඒ දේ කුඩා කාලේදී ඒක සිදු වුණා. එයාව ළමා නිවසකට ගිහලා එයාව පොඩි කාලේ දැම්මා. එයාගේ මව. சின்ன வயசுலே தாயுடைய அரவணைப்பு இல்லாம அவர் வளர்ந்தார். කුඩා කාලෙම මවගේ ඒ උපකාරය නැතුව එයා වර්ධන වුණා. நான் இந்த வர்ஷிப்ல அடிக்கடி இந்த பாட்டு பாடுவேன். எனக்கு ரொம்ப அந்த பாட்டு பிடிக்கும். මම මගේ නමස්කාරයේදී මම ගොඩක්ම මේ ගීතිකාව මම නමස්කාර කරනවා. ஒரு நாள் இதை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் எனக்குள்ளே என்னோடு இடைப்பட்டார். දවසක් මේක මං ගායනා කරගෙන ඉන්න අවස්ථාවක ශුද්ධාත්ම වහන්සේ මා සමග ක්‍රියා කරා කතා කළා. எனக்கு அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. என்னுடைய அம்மா பத்தி பாஸ்டர் ஸ்மித்துக்கு தெரியும். මගේ ජීවිතේ ඒ වගේ අවස්ථාවක් සිදු වුණේ නෑ. මන්ද මගේ මව ගැන පාස්ටර් සුමිත් ඔන්තටම දන්නවා. அவர்கள் எல்லாரையும் நேசிக்கிற ஒரு நல்ல தாய். මගේ මව සියලුම කෙනාට උන්ටම ප්‍රේම කරන ආදර කරන කෙනෙක්. ஆனா நான் இத பாடிக்கிட்டே இருந்திருக்கேன் சர்ச்ல இத்தனை வருஷமா. මම මේ අවුරුදු ගාණක් මේක මම සභාවල් වලින් මේක ගායනා කරගෙනම ඉඳලා තියෙනවා. நான் பொய்ய லீட் பண்ணிட்டு இருந்தேன். මම බොරුව මම මගපෙන් වෙමින් සිටියා. எங்க சபையில உள்ளவங்க எல்லாம் பாடுறாங்க. அம்மா புள்ளன கையை பிடிச்சிக்கிட்டு கையை தூக்கி பாடுறாங்க. அம்மாட கையை பிடிச்சிக்கிட்டே புள்ள பாடுது இந்த பாட்டு. සභාව හිටපු අයත් ගාන කරා මගේ අම්මත් ළමයි අත උස්සගෙන එයාත් මේක ගායනා කළා. அப்ப ஆராதனைக்குள்ளே உயர்த்தப்பட வேண்டியவர் தேவன். ஆராதனையிலே மத்தியஸ்தராய் இருக்க வேண்டியவர் தேவன். නමස්කාරදී උසස් දේ ලබා ගන්න ඕන දෙවියන් වහන්සේ. නමස්කාරදීදී ඒ මධ්‍යම ස්ථානයේ ඉන්න ඕන දෙවියන් වහන්සේව. ஆராதனையிலே எல்லா வார்த்தைகளும் தேவனை குறித்ததாகவே இருக்க வேண்டும். නමස්කාරයේදී සියලුම වචනය දෙවියන් වහන්සේ ගැන තියෙන වචන වෙන්න යුතුයි. ஏனென்றால் ஆராதனை மிகவும் முக்கியமானது. வேதம் சொல்றது ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். මන්දද වචනය කියනවා ඒසයි 43 වෙනි පරිච්ඡේදයේමයි එතනවා මේ සනග මාගේ ප්‍රශංසාව ප්‍රකාශ කරමින් එයි කියලා ප්‍රකාශ වෙනවා. இவர்கள் என் துதியை சொல்லுவார்கள். ஏற்படுத்தினேன் என்றால் இவர்களை நான் இதற்காக அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறேன். මම අයි මේ අයව මම මේක කරන්න පත් කරේ. මම මේ කාරණා වෙනවීම මේ අයව මම පත් කරලා තියෙනවා. ஆமென். ஆண்டவர் அதற்காகத்தான் திருச்சபையாகிய உங்களையும் என்னையும் ஏற்படுத்தியிருக்கிறார். அவருடைய துதியை சொல்லி வரும்படியாக. சபை தேவனுடைய துதியை சொல்ல அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது
இன்னைக்கு பிசாசு என்ன பண்ணிட்டான்னு கேட்டா இல்லாத ஒண்ண சொல்ல வச்சு சபையில அறிக்கை பண்ண வச்சுட்டான். ඒ දේ වෙනුවෙන් තමයි සභාව දෙවියන් වහන්සේගේ ප්‍රශංසාව කියන්න පිණිස තමයි සභාව දෙවියන් වහන්සේ පත් කරලා තියෙන්නේ. නමුත් යක්ෂයාද කුමක් කරලා තියෙනවද? ඒක අනිත් පැත්තට බුරු දේවල් කරන්න යක්ෂ සභාව පුරුද්දට පත් කරලා තියෙනවා. நம்மை அறியாமலே நமக்கு நடந்தது. என்ன அறியாமலே எனக்கு நடந்துச்சு. අපි නොදන්නත්වම මේ දේ අපිට සිදු වෙනවා. මම නොදන්නත්වම මට මේක සිදු වෙලා තිබෙනවා. இடத்திலிருந்து மாறுவோம். நம்முடைய அதாவது ஆராதனைக்கு நாம் வைத்திருக்கிற டைம் லிமிட், லொகேஷன் இது ரெண்டையும் மாத்தி අපි නමස්කාරට ලා තියෙනා වූ ඒ කාලය ඒ වගේම ඒ ලොකේෂන් එක එතන අපි වෙනස් කරමු. எங்கும் தொழுது கொள்ளும் காலம் அப்படின்னா எல்லா இடங்களிலும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களாய் நாமும் நம்முடைய சபையை நாம் பழக்குவோம். සියලුම ස්ථානයේ ස්වාමින් වහන්සේට නමස්කාර කරන්නා වූ ඒ தත්ත්වය අපි උදා කරගමු. අපිද අපගේ සභාව තුලද அவர் அவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறபடினாலே උන්වහන්සේ අප තුල වාසය කරන නිසා நம்மை அவருடைய ஆலயமாய் மாற்றி இருக்கிறபடினாலே අපව උන්වහන්සේගේ මාලිගා ලෙස පත් කළ තියෙන නිසා இந்த ஆலயத்திலே எப்பொழுதும் அவரை துதிக்கிற துதி உண்டாகி கொண்டே இருக்கட்டும். මේ මාලිගාව තුල මේ මේ කුඩාරම් තුල නිතරම උන්වහන්සේට නමස්කාරේ ප්‍රශංසාව අපි ඔසවන්න යුතුයි. ஆவியிலே நிறைந்தவர்களாய் காணப்படுவோம். ආත්මින් පිරිචාය හැටියට අපි සිට ගන්න යුතුයි. எந்த ஆவியில சில நேரத்துல நம்ம எந்த ஆவியில நிறைந்திருக்கிறோம்னு தெரியல. මොන ආත්මින් අපි පිරලා ඉන්නවද කියලා අපි දන්නේ නැහැ. சில நேரத்துல சில பேருக்கு கோபத்தின் ஆவி நிறைஞ்சிருக்குது. සමහර අයට සමහරට කේන්තියේ ආත්මය පිරලා තිබෙනවා. சில பேருக்கு கசப்பின் ஆவி நிறைஞ்சிருக்குது. සමහර අයට තිත්තකම ආත්මය පිරලා තිබෙනවා. சில பேருக்கு துக்கத்தின் ஆவி நிறைந்திருக்கிறது. සමහර අයට කනසල් නැත්නම් දුකේ ආත්මය පිරලා තියෙනවා. ஆனால் வேதம் சொல்லுது பரிசுத்த ஆவியினால் நாம் நிறைந்தவர்களாய் காணப்படும். නමුත් දේ වචනේ කියනවා සුද්ධ ආත්මින් අපි පිරලා යුතුයි කියලා. அதாவது எப்பொழுதுமே அதை அனல் மூட்டிக் கொண்டே நாம் இருப்போம். නිතරම ඒ දේ අපි අවදි කරගෙනම නැත්නම් ඒක දල්වන්න ඕනේ කියලා ඒ වචනේ කියනවා. பாருங்க ஆவியில நீங்க நிறைந்து பாடும் பொழுது சிலவில ப்ரொஃபட்டிக்கல் சாங்குக்குள்ள இருந்து வரும், எனக்குள்ள இருந்து வரும். ඔබ ආත්මින් ගායනා කරන විට ඒ ප්‍රොපටිකල් songs නැත්නම් ඔබ තුල මා තුල ඒක එළියට එනවා. பரிசுத்த ஆவியானவர் நம்ம பாடலையே ஒரு செய்தியா வெளியே கொண்டு வருவார். සුද්ධාතුන් වහන්සේ අපේ ගායනාවම පණිවිඩයක් හැටියට එළියට ගේනවාමයි. தேவனை அறிகிற சத்தியத்தை அறிகிற அறிவோடு நாம் தேவனை ஆராதி. දෙවියන් වහන්සේව දැනගත්තා වූ සත්‍යතාවයේ තේරුම් ගත්තා වූ නමස්කාරයක් අපි සතිතාවයක් එළියට ගේන්න ඕනේ. நம்முடைய ஆராதனைக்குள்ளே ஆவியும் சத்தியமும் காணப்படும். අපගේ නමස්කාරය තුළ ආත්මය සහ සත්‍යතාවය තිබෙන්න යුතුයි. அநேக காரியங்கள் இருக்கு. இசை எப்படி கனெக்ட் ஆகுது இதெல்லாமே இருக்குது. கர்த்தருக்கு சித்தமானால் திரும்ப ஒரு நாளே அதை குறித்து நாம் பார்க்கலாம். ඕ කාරණාව තියෙනවා. සංගීතයේ කොහොමද මේකට සම්බන්ධ වෙන්න ඕනේ ගැලපෙන්න ඕනේ කියන දේවල් තියෙනවා. ස්වාමීන් වහන්සේට කැමති නම් තව දවසක් මම මේ දේවල් ඔබට බෙදා ගන්නම්. நேர்த்தியா எப்படி சங்கீதங்களை வாசிப்பது, හරියාකාරව නිවර්දිව කොහොමද සංගීත භාණ්ඩය වාදනය කරන්නේ? அநேக காரியங்கள் இருக்கிறது. கர்த்தர் இன்னொரு நாளை நமக்கு உண்டாக்கும் பொழுது நமக்கு ஏற்படுத்தி தரட்டும். நாம் அதை குறித்து பேசலாம்.